டே 98க்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோவாக ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ விஜய் சேதுபதி டாப் 5 ஃபைனலிஸ்ட் உங்கள் முன்னாடி இருக்காங்க. டாப் 5 ஃபைனலிஸ்ட்டுன்னு எப்படிலாம் சொல்லுவீங்க? இந்த வாரம் கடந்தால் தானே ஃபைனலிஸ்ட் அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் சொன்னாலும் விஜய் சேதுபதி டிசைட் பண்ணிட்டாரு இவங்க தான் டாப் 5 ஃபைனலிஸ்ட் அப்படின்ட்டு. சரி, நம்ம அதுக்கு மரியாதை கொடுப்போம். ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா டாப் 5 ஃபைனலிஸ்ட் சாண்ட்ரா, திவ்யா, சபரி, அரோரா இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்காக நீங்கள் ஓட்டு கேட்கணும் அப்படின்னா யாருக்காக கேட்பீங்க? யார் வெற்றி பெற்றால் சிறப்பாக இருக்கும்னா அப்சரா வந்து சபரிக்காக கேட்பேன் சார் அப்படிங்கிறாங்க. வாட்டர்மெலன் என்ன சொல்கிறாங்கன்னா சபரிக்காக தான் சார் கேட்பேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். அதை விட நல்லவருங்கிறத விட ட்ரஸ்ட் மூலமாக பல பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆத்மார்த்தமாக ஒரு பலருக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அவர் வெற்றி பெற்றார்னா ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் சார். அது நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மெலன் சொல்கிறாரு. சார் பிரவீன், நீங்கள் நான் வந்து விக்கல் விக்ரமுக்கு சொல்லிடுறேன் சார். என்னென்னா எப்படி அந்த பையனை ஸ்க்ராட்ச் மாதிரி போட்டு உடச்சா கூட அங்கேருந்து எழுந்து வரான் சார். அந்த நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு. பிரவீன் காந்தி, நீங்கள் நான் சாண்ட்ராவுக்கு சொல்கிறேன் சார். ஏன் அவனா ஒரு தாயாக இருந்து ஒரு மனைவியாக இருந்து இந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கட்ஸு வேணும் சார். அந்த ஒரு திறமைக்காக அவங்களுக்கு நான் வாக்களிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. வேணா நீங்கள் சொல்லுங்கள், நான் அரோராவுக்கு சொல்லிடுறேன் சார். ஏன்னா நேற்று நான் பேசின பேச்சில் ஒரு ஃபேண்டம் என்னை கொண்டாடினாலும் இன்னொரு ஃபேண்டம் வந்து என்னை பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருக்கோம். அது எனக்கு தெரியுது. ஐ எம் த கேமர் இல்லையா? நான் அரோராவுக்கு சொல்கிறேன். அரோரா வந்து அவளுக்கு உள்ளே வரும்போது அவளுக்கு ஒரு நேம் இருந்தது சார். உள்ளே வரும்போது என்ன நேம் இருந்தது? பலூன் அக்கா அப்படிங்கிற ஒரு நேம் இருந்தது சார். ஆனால் இங்கே உள்ளே வந்து அவங்களுடைய கண்ணியமான நடவடிக்கையாலையும் அவங்களுடைய அற்புதமான செயலாலையும் உங்களுடைய மனதை கவர்ந்தாங்க இல்லையா? அதனாலேயே அவங்க ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு ஒன்று விஜய் சேதுபதிக்கு ஆனந்த கண்ணீர். ஏன்னா நீயா இதை சொன்னது? நான் தான் சார் சொல்கிறேன். அரோரா ஜெயிக்கட்டும், அரோராவுக்கு ஓட்டு போடுங்க மக்களே அப்படின்னு வியானா செல்லம் நம்மளை பார்த்து கேட்குதே. வியானா செல்லமே, நீ சொன்னதை என்னால் கேட்க முடியாது. ஆனால் இதில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஓட்டு கேட்டாங்க. திவ்யாவுக்கும் யாராவது கேட்டிருப்பாங்க. ஆனால் அதை ஏன் ப்ரோமோலேயே வைக்கல? பர்சனல் வெஞ்சன்ஸ், திவ்யா ஜெயிக்கக்கூடாதுன்னு அந்த எடிட்டர் முதற்கொண்டு, பிக் பாஸ் முதற்கொண்டு, விஜய் சேதுபதி முதற்கொண்டு எல்லாம் நினச்சிருக்காங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். திவ்யா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஜெயிக்க வைக்கிறவங்கள. அது திவ்யா மேலே இருக்கிற பாசத்தினால இல்லை, மற்ற 4 பேரும் போடுற வேஷத்தினால.